உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் 2வது கூட்டம் நடந்தது. அதில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பேச்சினுடைய கடைசியில் சனாதனத்தை ஒழிப்போம், மக்களை பிளவுபடுத்துகின்ற சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசினார். இந்த பேசியதற்கு பிறகு உடனடியாக இப்போ இன்றைக்கி 3-4 நாளாக வட இந்திய ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு உதயநிதிக்கு எதிரான கண்டனங்கள். யார் இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு, இந்து மதத்திற்கு எதிராக விஷத்தை கக்கிறதே இவங்களுக்கு திமுகவுக்கு வேலையாக போச்சு அப்படி இப்படின்னு தாண்டி குதிக்கிறாங்க. வானதி சீனிவாசன், பிஜேபி ஆட்கள், விஸ்வ இந்து பரிஷத்து ஆட்கள் எல்லாருமே இப்படி தாண்டி குதிக்கிறாங்க. இதை விஜய் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட திறக்கலைன்னு சொல்லி திருப்பி விஜய் மேலேயும் சில விமர்சனங்களை அவர்கள் வைக்கிறார்கள். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த சிதம்பரம் தொகுதி தாவேகாவனுடைய எம்எல்ஏ முஸ்தபான்னு ஒரு அரக்கு இருக்குது. அந்த ஆள் தன் பங்குக்கு ஒரு கொளுத்தி போட்டு விட்டார். நாங்களும் சனாதனத்தை ஒழிக்கிறது தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு முஸ்லீம் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசணுன்னா அது பத்தாது அவங்களுக்கு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு. அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாத்தியா உன்னுடைய எம்எல்ஏ பேசிட்டார், நீ வாயை திறந்து பேசுகிறேன்னு விஜய்க்கு எதிராக கண்டனங்கள்லாம் திறக்கிறாங்க. நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இதில் நாம் இப்போ சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிய அந்த விஷயத்தில் நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் நான் பார்த்த அந்த காட்சியை பார்த்தேன். ரொம்ப நிதானமாக, ரொம்ப கேஷுவலாக, அதை இயல்பான முறையில் அவர் சொன்னார். அது சொன்னதில் ஒரு அழுத்தமான விஷயத்தையும் அவர் சொன்னார். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சென்னையில் நடந்த சிபிஎம்னுடைய எழுத்தாளர் சங்க மாநாட்டில் பேசும் பொழுதும் இதே மாதிரி தான் பேசினார், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று. அதே விஷயத்தை மற்ற பலரும் பேசினாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உதயநிதி பேசுனதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு கலாட்டா பண்ணாங்க. பல இடங்களில் வழக்குகள்லாம் போட்டாங்க. இந்த வழக்குகள் இப்போதும் நிலுவையில் இருக்குது. இந்த நிலைமையில் தான் இப்போது இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று காட்டிக்கொள்கின்ற பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், சமூக ஊடகங்களில் ரொம்ப வேகமாக பேசக்கூடிய சுமந்த் சி ராமன், இவங்கெல்லாம் புதுசாக ஒரு ஒன்று உருட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சனாதனம் என்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அர்த்தம், வடநாட்டில் வட இந்தியாவில் வேற ஒரு அர்த்தம். இதை நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம், ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். சனாதனம்னா யாருக்குமே புரியலை என்று புதுசாக ஒரு உருட்டுறாங்க. நமக்கு சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அர்த்தம், வட இந்தியாவில் ஒரு அர்த்தம், காஷ்மீரில் ஒரு அர்த்தம்னு சொன்னால் இது போல் பித்தலாட்டம் ஏதாவது உலகத்தில் உண்டா? இப்போது பைபிளுக்கு உலகம் பூரா ஒரே விளக்கம்தான், குரானுக்கு உலகம் பூரா ஒரே விளக்கம்தான், அது சீக்கியருடைய கிரந்த சாகிப்புக்கு உலகம் பூரா ஒரே விளக்கம்தான். எல்லா மதங்களுமே மத கோட்பாடுகளை யார் எந்த நாட்டிலிருந்து பின்பற்றினாலும் அதுக்கு ஒரே விளக்கம்தான். ஆனால் இவன் தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிஜேபிக்காரன் தான் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அது சனாதனம்னா தமிழ்நாட்டில் வேறு, வட இந்தியாவில் வேறுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, நீ இப்போ சனாதனம்னா என்னன்னு விளக்கு. எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்து மதத்தை அவதூறு செய்வதே இவர்களுக்கு வேலையாக போச்சு, போக்குவரத்து ஆச்சுன்னு தாண்டி குதிக்கிறாங்களே. யார் இவர்கள் இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு இப்படியெல்லாம் தாண்டி குதிக்கிறாங்களே. இப்போ யாராவது சனாதன தர்மம்னா என்னன்னு யாராவது விளக்கியிருக்கிறாங்களா? இதுவரையில் இல்லை. சனாதன தர்மத்தையும் இந்து மதத்தையும் ஒன்றா சேர்த்து பொதுவாக பேசுகிறாங்க. சனாதனம்னு பேசினாலே நீ இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு பேசுகிறாங்க. அப்போது இதுவரையிலையும் இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு யாராவது விளக்கி பேசியிருக்கிறாங்களா? ஏன்னா சனாதன தர்மத்துக்கு திட்டவட்டமான விளக்கம்னே ஒன்றே கிடையாது. அது அப்புறம் இப்போ ஆர்எஸ்எஸ்காரனுக்கு சார்பான ஒரு இணையதளத்தில் நான் போய் பார்த்தேன். சனாதனம்னா என்னன்னு ஏற்கனவே பலரும் பேசியிருக்கிறாங்க. சனாதனம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு ஏற்கனவே பலரும் பேசியிருக்கிறாங்க. இப்போ சனா அப்படின்னு சொன்னால் நோ பிகினிங், அதாவது தொடக்கம், ஆரம்பம் என்று, ஆதி என்று எதுவும் கிடையாது. தனம் சொன்னால் நோ எண்ட், முடிவுன்னு கிடையாது, ஆதி அந்தம் இல்லாத. தர்மம்னா சட்டம் அல்லது கடமை. இப்போ புருஷ தர்மம் அப்படின்னா கணவனுடைய தர்மம், குரு தர்மம் அப்படின்னா ஆசிரியர்களுடைய தர்மம்,
ராஜ தர்மம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கடமை. அதுவே தர்மம்னா சட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கடமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, சனாதன தர்மம்னு சொன்னால் இந்த நிரந்தரமான ஆதியும் அந்தமும் இல்லாத சட்டம் தர்மம் அப்படின்னா அது என்ன? அது சொல்லணுமா இல்லையா? எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். அது இந்துக்களுடைய நம்பிக்கை அல்லது இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறை என்னென்னமோ சொல்கிறான். இப்போ நாராயணன் திருப்பதிங்கிற ஆள் என்னென்னு சொல்கிறேன்னா, உதயநிதி ஸ்டாலின் இந்துக்கள் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு பேசுகிறார், கோயிலுக்கு போகிறதே ஒழிப்போன்னு பேசுகிறாருன்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுகிறார்கள், திசை திருப்பி பேசுகிறார்கள். அப்போது சனாதன தர்மங்கிறதுக்கு அவங்களே சனாதனிகளே என்ன விளக்கம் சொல்கிறான்னா, எட்டர்னல், முடிவற்றது, நிலையானது, யாராலும் மாற்ற முடியாது. சனாதன தர்மத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதன தர்மம் என்பது மனிதர்களுக்கான கடமை, சட்டம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு சகல ஜீவராசிகளுக்கும், ஏன் தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்துக்கும் தாண்டி கடவுளுக்குமே அந்த சட்டம் பொருந்துங்கிறான். ஏன்டா அந்த கடவுளுக்கே பொருந்தக்கூடிய சட்டம்னு சொல்கிறியே, அந்த சட்டத்தை போட்டது யாருன்னா அது யாருக்கும் தெரியாது, ஆதி அந்தம் இல்லாதது. இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், இவங்க சொல்கிற விளக்கமே எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்னு பாருங்கள். அதெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சனாதன தர்மம் என்பது இந்த உலகத்துக்கு 155 லட்சம் ஆண்டுகள் ஆகுதான். டேங்க அப்பா! இப்போ விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமி, இந்த எர்த்து உருவானதே கிட்டத்தட்ட 5000 கோடி ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இவன் 155 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சனாதன தர்மம் தோன்றிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ இது எவ்வளோ பெரிய இந்த விளக்கம்ங்கிறதே அது மிகப்பெரிய கட்டுக்கதை, ஒரு பித்தலாட்டம்ங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் விடுங்க. இப்போ சனாதன தர்மத்துக்கு இவங்களுடைய வேதங்களும் மனு தர்மமும் கீதையும் உபனிஷதங்களும் என்ன விளக்கம் சொல்லுது? சனாதன தர்மத்துக்கு ஒரே ஒரு விளக்கம்தான். அது 4 வருணம், 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணங்களையும் கடவுள் தான் படைத்தார். அப்போது நெத்தியில் பிறந்தவன் பார்ப்பனன், இது தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். இதுக்கு இந்த மாதிரி கடவுளுடைய உறுப்புகளிலிருந்து பிறக்காமல் தனியாக பிறந்தவன் தான் சண்டாளன் என்றெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த புருஷ சுத்தம் பகவத்கீதை எல்லாத்துலேயுமே இந்த 4 வர்ண கடமைகளை வலியுறுத்துகிறார்கள். கீதையில் நமக்கு எல்லாம் தெரியும் கீதை என்ன சொல்லுதுன்னு சொல்லி. இதில் எல்லாத்துலேயுமே இந்த 4 வர்ணங்களையும் கடவுள் தான் படைத்தார். அப்போ இந்த சூத்திரர்கள் என்பவர்கள் மற்ற அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 வர்ணங்களுக்கும் எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் பணி செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள், அடிமைகளாகவே படைக்கப்பட்டவர்கள். இதை பற்றி ஒழுகுவதுதான் சனாதன தர்மம் என்று இவர்கள் இன்றைக்கும் பேசுகிறாங்க. அதுக்காக தான் விளக்கம் சொல்கிறான். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சனாதன தர்மம்னா இது பார்ப்பன மரபுகளும் பார்ப்பனர்களுடைய நடவடிக்கைகளும் பார்ப்பனர்கள் கை கொள்ளுகின்ற பழக்க வழக்கங்களும் தான் சனாதனம் அப்படின்னு யார் சொல்கிறா? மனு தர்மத்திற்கு விளக்கம் எழுதியவராக கருதப்படுகின்ற குல்லுக பட்டர்னா ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரன் பேர். அந்த காலத்தில் திமுகவில் ராஜாஜியை சொல்லுவாங்க குல்லுக பட்டர்னு சொல்லி. அந்த குல்லுக பட்டர் தான் விளக்கம் எழுதியிருக்கிறா. என்ன விளக்கம்னு சொன்னால், பார்ப்பனர்களுடைய பழக்க வழக்கங்கள் மரபுகள் தான் சனாதனம், வேறு யாருடைய மரபும் பழக்க வழக்கங்களும் சனாதனம் ஆகாது. இந்தியாவினுடைய 2வது குடியரசுத் தலைவராக இருந்த இந்து தத்துவங்களில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லப்படுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் இதையே தான் சொல்கிறார். இதெல்லாம் விடுங்க, அது வரலையும் 1875 வரலாறு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 1875 தான் முதல் ஆரிய சமாஜம் என்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை தயானந்த சரஸ்வதி என்கிற பார்ப்பனர் உருவாக்கினார். ஏன் இப்போ உருவாக்கினார்னா, அன்றைக்கி இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை, இதன் விளைவாக இது சுதந்திர போராட்டத்தில் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் தனித்தனி மதமாக ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ மற்றவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறதுனால அவர் ஆரிய சமாஜம்ங்கிற பேரில் உருவாக்கி இந்து மதம், நாமெல்லாம் இந்துக்கள்னு ஒரு கருத்தை அந்த காலத்தில் தான் அவர் பரப்புகிறார். அதை பரப்புகின்ற அந்த காலம் வரை, அதாவது இந்துக்களெல்லாம் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு ஆரிய சமாஜத்தால் உருவாக்கப்பட்ட தயானந்த சரஸ்வதியால் சொல்லப்பட்டது தான் இந்துவை தவிர அதுக்கு முன்னாடி வரலையும் அதுக்கு முன்னாடியே அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பார்ப்பானும் தன்னை இந்து என்று சொல்லிக்கொண்டதே கிடையாது. அவர்கள் தங்களை சனாதனிகள் என்று தான் சொல்லிக்கொண்டார்கள். இது வரலாறு. இதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கும் பழைய ரொம்ப வயசான பார்ப்பனர்களை கேட்டிங்கன்னா நல்லா தெரியும், தங்களை சனாதனிகள் என்று தான் அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள்.
அப்போது அதனால தான் பார்ப்பனர்கள் 1950 வந்து அரசியல் சட்டம், புதிய அரசியல் சட்டம் வந்தபோது பார்ப்பனர்கள் அந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதில் தீண்டாமை ஒழிப்பு என்பதை கடுமையாக எதிர்த்தார்கள். சதி, உடன்கட்டை ஏறுவது, தீண்டாமையை ஒழிப்பது, பெண்களுக்கான உரிமை, இது எல்லாவற்றையுமே பார்ப்பனர்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்தார்கள். அதனால் தான் அம்பேத்கர் வந்து அதில் வந்து கடுமையான கருத்து வேறுபாடுகளை எல்லாம் சொன்னார். அப்போ இந்த சமுதாயம் அப்படி சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயம் இருக்குது, இது ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு. அதிலும் குறிப்பாக சனாதனம் என்பது தீண்டாமையை மிக தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய கோட்பாடு. அம்பேத்கர் சொல்கிறார், நான் அதை அப்படியே அவர் சொல்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறேன். ஹிந்து சோஷியல் சிஸ்டம் இஸ் அன்டெமோக்ராட்டிக் நாட் பை ஆக்சிடென்ட். இட் இஸ் டிசைன்ட் டு பி அன்டெமோக்ராட்டிக். ஃபோர் வர்ணா சிஸ்டம் இஸ் நாட் எ தியரி பட் அ டிக்ரி. அப்போ இந்த சமுதாய அமைப்புங்கிறது எதிர்பாராத விதமாக அது ஜனநாயகத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று கருத முடியாது. அந்த இந்து சமுதாயம் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையிலேயே கட்டியமைக்கப்பட்டது. இந்த 4 வர்ண முறை என்பது ஒரு கோட்பாடல்ல, அது பார்ப்பனர்களுடைய சட்டம், ஆணை. அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார் சனாதனம்னா என்ன, இந்து சமூகத்தினுடைய அடிப்படை என்னன்னு. அதனால தான் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, நான் இந்துவாக பிறந்தேன், ஒரு காலம் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேரை அன்னை மகாராஷ்டிராவில் அழைச்சிட்டு போய் புத்த மதத்திற்கு மாறினார். அது மட்டும் இல்லை, அம்பேத்கர் சொல்லும் பொழுது ஒரு 1912 சொல்கிறார் அவர், நம்முடைய சமூகம் வந்து முன்னேறணும்னு சொன்னால், நம்முடைய மக்கள் முன்னேறணும்னு சொன்னால், தயவுசெய்து இந்த புராண இதிகாச வேத குப்பைகளையெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. ஐரோப்பிய இலக்கியங்களை படிங்க, அரிஸ்டாட்டல் படிங்க, பிளாட்டோ படிங்க, கார்ல் மார்க்ஸை படிங்க, ஹெகலை படிங்க, இப்படிப்பட்ட ஐரோப்பிய அறிஞர்களை படிங்க. இந்த வந்து வீணா போன இந்த சமூகத்திற்கு விரோதமான இந்த வேதம், புராணம், இதிகாசம் இவற்றையெல்லாம் படிக்காதீர்கள் என்று திட்டவட்டமாகவே சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர். அப்போது இப்போ சனாதனத்தை ஆதரித்து தாண்டி குதிக்கிறாங்களே, நான் இவங்களெல்லாம் கேட்குறேன், சனாதனத்தை பேசுவதற்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னெல்லாம் ஆட்டம் போடுறாங்களே கேட்குறாங்களே. நான் கேட்குறேன், அம்பேத்கரை விட தகுதியானவர்களா நீங்களாம் சனாதனத்தை பற்றி பேசுகிறதுக்கு? அம்பேத்கர் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர். வேதம், புராணம், இதிகாசம்லாம் இன்றைக்கி சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுகிறவனையெல்லாம் விட அதையெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் அந்த முடிவுக்கு வந்தார். அப்போது சனாதனத்தை வந்து நான் என்னன்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை என்று பேசுகிறவர்கள் அம்பேத்கர் சொல்வதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் சனாதனத்தை ஏன் ஒழிக்கணும்னு நம்ம சொல்கிறோம்? இன்றைக்கும் இந்தியா முழுவதும் சனாதன கோட்பாடுகள், குறிப்பாக வட இந்தியாவில் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் இன்றைக்கும் சனாதனம் நேரடியாக நடைமுறையில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வட இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒடுக்குமுறை வேறு எங்கும் இல்லை. குறிப்பாக இந்தியா முழுவதும் நடத்துகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அடக்குமுறையில் சுமார் 60% அடக்குமுறை மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த 3 மாநிலங்கள்லையுமே 60% ஒடுக்குமுறைகள் நடக்குது. இங்கே எல்லாமே பிஜேபி ஆள்ற மாநிலம் தான். இப்போ குஜராத் உட்பட பல மாநிலங்களில் 13 மாநிலங்களில் அவற்றில் எல்லாவற்றிலும் பிஜேபி தான் ஆட்சி செய்யுது. இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறையில் 97 விழுக்காடு ஒடுக்குமுறை என்பது, குற்றங்கள் என்பது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் தான் நடக்குது, வடக்கு தான் நடக்குது. அப்போது இதுக்கு என்ன காரணம்? அந்த பார்ப்பன மேலாதிக்க வெறி, பார்ப்பனிய சனாதன தர்மத்தை வந்து நிலைநாட்டணும் என்கிற வெறி தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம். அப்போ வந்து இப்போ ராஜஸ்தானில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையன் வந்து ஒரு மேல் ஜாதிக்காரனுடைய வந்து சைக்கிளை தொட்டுட்டான்னு சொல்லி அவனை அடித்து துவைச்சி கொண்டானுங்க. ஒரு பையன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் கோயில் ஓரத்தில் இருக்கிற தண்ணி குழாயில் வந்து தண்ணி பிடிச்சி குடிச்சாங்கதுக்காக அடித்தாங்க. மாட்டுத்தோல் உரிச்சாங்கத்துக்காக குஜராத்தில் வந்து தலித்துகளை வந்து அடித்து நொறுக்கி கொன்றார்கள். இன்னும் வட மாநிலங்களில் ஏராளமான தலித் பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவங்கள வெளியில் சொன்னாலே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கொல்றான், மந்திரியே கொல்றான். இப்படி ஏராளமான வந்து வன்கொடுமைகள் இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகின்றனவே. அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இவன் இந்துன்னு தானே சொல்கிறான். அப்போது இந்துக்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு அயோக்கியர்கள் இந்த அயோக்கியத்தனமான கோட்பாடு ஒழியணும்னு சொன்னால் இவனுக்கெல்லாம் ஏன் கோபம் வருது? அப்போ இதுதான் வந்து இப்போ பார்ப்பனர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை இன்றைக்கும் நிலைநாட்டுகின்ற வகையில்
அதிகாரத்தை கையில் வச்சுட்டு எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அப்போ ஒழிக்கணும்னு சொல்கிறது உதயநிதியினுடைய கருத்து இல்லை, ஜனநாயகத்தை விரும்புகின்ற, சமத்துவத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவருடைய கருத்தாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி தென் மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது தாக்குதல் நடக்குது. அதே போல் வந்து ஆணவ கொலை என்கிற பெயரால் வந்து கொலை செய்வது, இப்படி ஏராளமான சிக்கல்களை வந்து நாம் பார்க்குறோம். இந்த நிலையில் தான் என்னென்னாக்கா வந்து இந்த சுமன் ஸ்ரீராமன், நாராயணன் திருப்பதி, வானதி சீனிவாசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சனாதனம்னா உதயநிதிக்கு என்னென்னே தெரியல, தப்பாக பேசுகிறாரு, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. ஏற்கனவே என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, அதாவது சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்வதன் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% இந்துக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று உதயநிதி பேசினார் என்று அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டான். இப்போ இப்படித்தான் வந்து இந்த பிரச்சனைகளை இதுபோல் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, பார்ப்பனிய கொடுங்கோன்மைக்கு எதிராக யார் பேசினாலும் உடனடியாக அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுவதாக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இதை வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து கையில் எடுத்துறதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்ன, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்து பிரதம மந்திரியே போகிற இடங்கள்லாம் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கார். தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு எதிராக இருக்குது, பீகாருக்கு எதிராக இருக்குது, அஸ்ஸாமுக்கு எதிராக இருக்குது என்று போகிற இடங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு இந்த பார்ப்பன சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக நிற்பது மட்டுமல்ல, அதை மக்கள் எப்போதும் ஆதரிப்பதும் இல்லை, நம்புவதும் இல்லை என்பதனால இவர்கள் தமிழ்நாட்டு மேலே மிகப்பெரிய ஆத்திரத்தோடு இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்போது இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 25% தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மீது இந்த பார்ப்பன மேலாதிக்கம், சனாதன தர்மம் தான் அவர்கள் மீதான அடக்குமுறைக்கு அடிப்படையான காரணம் இருக்குது. அப்போது இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு, இந்த அயோக்கியத்தனங்களெல்லாம் மூடி மறைச்சிட்டு, ஏதோ இந்துக்களுக்கு எதிராக வந்து உதயநிதி பேசிட்டாரு, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி 80% இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாரு என்று இவர்கள் திரும்ப பேசுகிறார்கள். இதை வந்து நீ முஸ்லீமுக்கு எதிராக பேசுவியா, கிறிஸ்தவனுக்கு எதிராக பேசுவியா என்று திரும்ப வந்து அந்த அறுந்து போன டேப் மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்து மதத்திலையும் வந்து கிறிஸ்தவ மதத்திலையும் சாதிகள் இருக்கின்றன, முஸ்லீம் மதத்திலையும் சாதிகள், நீ எல்லாம் முஸ்லீம் மதத்தில் பிரிவினைகள் இருக்கின்றன உண்மைதான், கிறிஸ்தவத்திலையும் பிரிவினைகள் இருக்கின்றன உண்மைதான், வழிபாட்டு முறையில் சமூக பழக்க வழக்கங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த இடத்திலும் தீண்டாமை என்பது அங்கே கிடையாது, இந்த ஒடுக்குமுறை என்பது அவர் கிடையாது. இந்த ஒடுக்குமுறை எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த சனாதன தர்மத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அதிகாரத்திலும் கையில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன மேலாதிக்கவாதிகளிடம் தான் இது இருக்கிறது. ஆகவே சனாதன தர்மம் ஒழிக்கப்பட்டே தீர வேண்டும். சனாதன தர்மம் ஜனநாயகத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. அதனால் உதயநிதி பேசிட்டாருங்கிறதும் இல்லை, உதயநிதியை போலத்தான் நாம் எல்லோரும் பேச வேண்டும். நன்றி.